ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிகா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரிகா ஸ்டைலில் லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த லட்டு ரெசிபி மட்டும் பார்க்க போகிறதில்ல, அது கூடவே 1 கிலோ கடலை மாவில் எத்தனை லட்டு செய்யலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாம் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனே நீங்கள் பார்க்க முடியும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த லட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இப்போது அது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 50 கிராம் நெய் 40 ரூபாய், 1 கிலோ கடலை மாவு 100 ரூபாய், 1 லிட்டர் சன்ஃப்ளவர் 153 ரூபாய், 100 கிராம் முந்திரி பருப்பு 70 ரூபாய், உலர் திராட்சை 50 கிராம் 8 ரூபாய், 1,4 கிலோ சர்க்கரை 54 ரூபாய், 10 கிராம் போல் கிராம்பு அது 10 ரூபாய். டோட்டலாக நமக்கு 435 ரூபாய் ஆச்சு. இது இப்போதுள்ள ரேட்டுக்கு தான். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் மளிகை பொருட்கள் முன்ன பின்ன விலை கூடும். அந்த டைமில் நீங்கள் கேட்டுக்கோங்க, மளிகை கடையில் லிஸ்ட் கொடுத்து கேட்டுட்டு எவ்வளோ ஆகுன்னு கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லட்டு பண்ணுறதுக்காக 1 கிலோ கடலை மாவை அப்படியே கொட்டக்கூடாது. அது எவ்வளவு இருக்குன்னு இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கொட்டி எவ்வளவு இருக்குன்னு அளந்து எடுத்துக்கணும். இதுக்கு மெஷரிங் கப்பெல்லாம் தேவையில்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்திலே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் அளந்து எடுக்கும்போது எனக்கு இந்த பாத்திரத்தில் 5 கப் போல் கிடச்சிது. 1 கிலோ கடலை மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுக்கக்கூடாது, ரெண்டுக்கும் வெயிட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி அளந்து எடுத்துக்கிறோம். இப்போது இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, ஃபுட் கலர் இருக்குதுன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, எல்லோ கலர் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதிக அளவு கட்டி இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தான ஒரு பதத்தில் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அளவெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். எவ்வளோ லட்டுகள் கிடச்சிருக்குன்னு நம்ம கடைசியாக பார்க்கலாம். உங்கள் பிள்ளைங்களோட பிறந்த நாளுக்கு இல்லைன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் நம்ம எப்படி அதிகமாக குவான்டிட்டியில் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் ஒரு டைம் கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், எந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் கொஞ்சம் போல் செய்து பார்த்துட்டு உங்களை எப்படி பூந்தி வருதுன்னு பார்த்துட்டு தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம இந்த மாவை ஊற்றும்போது பூந்தி நல்லா பொரிஞ்சு வரும். இப்போது பூந்தி கரண்டியில் இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பூந்தி இந்த மாதிரி ஷேப்பாக வரல, ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். எல்லா மாவுலேயும் எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு லட்டு பண்ணுறதுக்கு பூந்திக்கு ஒரு ஷேப் முக்கியம் கிடையாது. கார பூந்தி இல்லைன்னா இனிப்பு பூந்தி பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி முத்தான பூந்தி தேவைப்படும். லட்டுக்கு பூந்தி நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது, ஒரு சாஃப்டான பதத்தில் தான் இருக்கணும். அதனால் நீங்கள் ஒரு 35 செகண்ட்ஸ் மட்டும் வேக விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முத்தான பூந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஷேப் வரலன்னு திரும்பவும் சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஷேப்பில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பூந்தி ரெடி ஆகிடுச்சு, ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்படியே எல்லா மாவையுமே பூந்தி பண்ணி எடுத்துருங்க. பூந்தி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பொரிஞ்சிருக்கக்கூடாது. இப்போது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதிலிருந்து கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை கொரகொரப்பாக மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க.
இதோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே எல்லா பூந்தியும் பண்ணி எடுத்துக்கோங்க. அதான் நான் சொன்னேன், நம்ம எல்லாமே மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். அதனால் பூந்திக்கு ஒரு ஷேப் முக்கியம் கிடையாது. இப்போது எந்த பாத்திரத்தில் நீங்கள் கடலை மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் சர்க்கரை அளந்து எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் வெயிட்டு வித்தியாசம், அதனால தான் இப்படி அளந்து எடுத்துக்கிறோம். அளந்து எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாகு ஒரு கம்பி பதம் வரணும். பதம் ஒரு கம்பி பதம் தான். அதை விட முன்னாடியும் நீங்கள் இறக்கிடக்கூடாது, அதை விட ஹார்டாகவும் கூடாது. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் தான் பொரிச்சு எடுத்துருக்கோம், அது எண்ணெயாக தான் இருக்குது. அதனால் நெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். முந்திரியும் உலர் திராட்சையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். இப்போ நெய் ஊற்றியாச்சு. அதில் 100 கிராம் போல் முந்திரி பருப்பு. இது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 25 கிராம் போல் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக வதங்கினதும் இது கூட நம்ம வாங்கி வச்சுருக்க உலர் திராட்சை 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ உலர் திராட்சையும் வதங்கி நல்ல பலூன் மாதிரி ஆனதும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 கிராம் போல் கிராம்பை அந்த நெய்யில் ஒரு டைம் கலரை விட்டுட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பூந்தியில் இந்த சக்கரை பாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு உலர் திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க கிராம்பையும் சேர்த்துக்கலாம். கிராம்புக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை, அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க பொடி பண்ணிவிட்டு. இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க. அப்போ தான் சக்கரை பாகு இந்த பூந்திக்குள்ளே நல்லா இறங்கி பூந்தி நல்ல டேஸ்டாகவும் உருண்டை பிடிக்கவும் வரும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது எல்லாமே ஆறி நல்லா செட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற சைஸில் தான் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம எத்தனை லட்டுக்கள் கிடைக்குன்னு ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். அதுக்காக ஒவ்வொரு உருண்டை பிடிக்கும்போதும் அதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் இருக்கிறதான்னு செக் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போது உருண்டை பிடிச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டான ஜூஸியான லட்டு கிடச்சிருக்குன்னு. இப்படியே எல்லா லட்டுக்களையும் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சாஃப்டான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எனக்கு இதில் 85 லட்டு போல் கிடச்சிது. 1 கிலோ கடலை மாவுக்கு 85 லட்டு கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிக அளவு குவான்டிட்டி பண்ணும்போது எப்படியும் ஒரு 85லேருந்து 90 லட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கு 100 லட்டுகள் வேணும்னா ஒரு 1.25 கிலோ கடலை மாவில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.